அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஸலாத்தும் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். 3 விடயங்கள் ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அது அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார். இந்த ஹதீஸ் ஒரு தனியான பாடம். கண்டிப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை மட்டும் பல மணி நேரங்களிலிருந்து சிந்தித்து கலந்துரையாடி எங்களுடைய ஈமானின் சுவையை அறிகிற மனிதர்களை எங்களை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதில் முதலாவது அம்சம் ஐயக்கூன் அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் ரசூலும் மிக விருப்பத்துக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் ஈமானுடைய அந்த இன்பத்தை அவரால் நுகர முடியும், ஈமானுடைய இன்பத்தை சுவைக்க முடியும். எனவே அந்த ஈமானுடைய இன்பத்தை சுவைத்து அமளிபாதத்துக்கள் இலகுபடுத்தப்பட்டு அல்லாஹ்வை நோக்கி பயணிப்பது விருப்பக்குரியதாகவும் முதன்மையானதாகவும் மாற வேண்டும் என்றால் அந்த ஈமானுடைய இன்பத்தை நாங்கள் அடைய வேண்டும். அந்த இன்பம் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வை அனைத்தையும் விட முதன்மையானதாக நேசிப்பதில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்.